அவர் அவ்வளோ நல்லவர்மா. முதல்ல இந்த பணத்தை கொடுத்து அவனுக்கு வாங்க வேண்டிய வேலையை வாங்குங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா, இந்த காசு இல்லாம தான் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருந்தோம். அதான் பணம் தந்துட்டல்ல, உடனே நான் போய் அவர்கிட்ட கொடுத்து வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடுறேண்ணே. ஆனா ஒண்ணு, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த காசை திருப்பி கொடுத்துருவேன். நீ வாங்கிக்கணும், ஓகேவா? டேடே, இப்போ நல்லா தாண்டா பேசுவ. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கண்டுக்கிறியான்னு பார்க்கலாம். உன்னை யாரு கண்டுக்க போறா? நான் அண்ணனையும் அம்மாவையும் தான் பார்த்துப்பேன். சரிதான் போடா. அப்பாடா, ரொம்ப நாள் ஆச்சுமா இப்படி உங்க கூட எல்லாம் சந்தோஷமா பேசி. அண்ணா, இப்ப புரியுதா? கல்யாணம் ஆன பொண்ணுங்களா எதுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுன்னா அவ்வளவு குஷி ஆகுறாங்கன்னு. கடைசியில உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேனே. அடி பாவி, என்னையே கிண்டல் அடிக்கிறே நீ? அண்ணா, நான் சும்மா தான் சொன்னேன். விடுங்க. அண்ணா, அவளை விடாதானே. டேய் செந்தில், விட்றா அவளை.